ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து வெள்ளரிக்காய் சாம்பார் தான். இதுக்கு 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம், 1 1/2 ஸ்பூன் வந்து மணத்தக்காளி வத்தல் போட்டு 1 1/2 ஸ்பூன் ஊற்றி எண்ணெய் ஊற்றி கடுகு பொரி வச்சாச்சு. 3 தக்காளி எடுத்து அதையும் கட் பண்ணி போட்டேன். பருப்பை நல்லா ஒரு 3 டைம் 4 டைம் வாஷ் பண்ணி அதையும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சு ஒரு 5 விசில் வச்சு எடுத்திருக்கேன். பருப்பு நல்லா வெந்துருச்சு, தக்காளியும் நல்லா மசிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து இப்போ வெள்ளரிக்காய், கொத்தமல்லி, கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இதோட வந்து நம்ம புளி கரைச்சலையும் ஆட் பண்ணிடணும். இப்போ புளி கரைச்சல் பார்த்திங்கன்னா 3 பட்டை புளி, 1 1/2 ஸ்பூன் உப்பு, தேவையான அளவுக்கு தண்ணி போட்டுட்டு நல்லா திக்காக புளியை கரைச்சிடணும். கரைச்சிட்டு இதுவும் அதில் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா தேவையான அளவுக்கு மறுபடியும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுறணும். இப்போ நம்ம ஜவ்வரிசி ஆட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா அடியில் பிடிக்காமல் கலந்து விட்டுருங்க. அகைன் இது ஒரு 10 மினிட்ஸ் வச்சிங்கன்னா போதும், சாம்பார் ரெடி ஆகிடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.